கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று மனம் திரும்பினால் வாழ்க்கை கட்டப்படும் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் யோபு 22 அதிகாரம் 23 வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சர்வ வல்லவரிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பினால் நாம் மீண்டும் கட்டப்படுவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீங்கான காரியங்கள், அதாவது கர்த்தருக்கு விரோதமான அக்கிரமத்தை அவர் நம்முடைய கூடாரத்துக்கு அவர் தூரமாக்குகிறவராய் இருக்கிறார். அதாவது அந்த அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, இடிந்து போன, அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்படுவாங்க, எவ்வளவோ ஜெபிப்பாங்க, நிறைய சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா அவங்களுக்கான ஒரு நிலையான விடுதலை அவங்க பெற்றுக்கொள்ளாதவாறு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சில காரியங்கள்ல மனம் திரும்பாமல் அது கரெக்ட்னு சொல்லி அவங்க அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறபடினாலே மாத்திரமே அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஒரு அவல நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ பிரியமானவர்களே, நீங்க ஒவ்வொருவரும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்க கஷ்டத்தின் பாதையில உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு ஆசீர்வாத கதவு திறக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைத்து உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு அற்புதத்திற்காக நீங்க காத்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் நம்மை மீண்டும் அவர் கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தராகிய தேவன் இரட்டிப்பாக அதை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபினுடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் நேரிட்ட போதிலும் அவர் விசுவாசித்து அவர் அவிசுவாசப்படாதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே அவர் சார்ந்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சூழ்நிலைகளை அவர் காரணம் காட்டவில்லை. அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று விசுவாசத்தில் தரித்திருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சில காரியங்கள்ல ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது, அவிசுவாசப்பட கூடாது, கர்த்தரை விட்டு விலகி போக கூடாது. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன் என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய் அவிசுவாசப்பட்டு ஜெபிக்காம நம்ம இருந்தாலே நம்ம துன்மார்க்கனாய் மாறி விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை, அதாவது வேதத்தை விட்டு நாம் விலகும் பொழுது துன்மார்க்கன் என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த காரியத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் போய் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு எந்தெந்த காரியங்களில் நீங்கள் தவறு செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி போனீர்களோ அதை உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் நிச்சயமாக மீண்டும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். லூக்கா 15 அதிகாரம் 4 வசனம் 5 முதல் 6 வசனம். உங்களில் ஒருவன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரிகிறானோ? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை கூறுகிறார். 99 ஆடுகள் மேய்ப்பனிடத்தில் இருந்தது, ஆனால் ஒரே ஒரு ஆடு அது வழி தப்பி போனது. லூக்கா 15 அதிகாரம் 5 வசனத்தின்படி, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சந்தோஷப்படுகிறார். காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் திரிகிறான். அது மாத்திரமல்ல, அதை மீண்டும் அவன்
கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த பின்பு மிகுந்த சந்தோஷத்தோடு அதை தோளின் மீது தூக்கி வருகிறான். பிரியமானவர்களே, அது மாத்திரம் அவர் செய்யல. 6வது வசனத்தின்படி பாருங்க, அயலத்தாரையும் சிநேகிதரையும் கூட வரவழைத்து அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கூட நாம் மனம் திரும்பும் பொழுது இப்படியாகவே சந்தோஷப்படுகிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரலோகத்தில் அந்த ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது கர்த்தராகிய தேவன் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். பிரியமானவர்களே, பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. எதனால்? அந்த மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி நிற்கிறோமோ அந்த காரியத்தில் நாம் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக நாம் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அந்த காணாமல் போன ஆட்டை எப்படி கண்டறிந்து அவர் தோளின் மீது தூக்கி சுமந்து கொண்டு வந்து சந்தோஷப்பட்டாரோ, நாம் மனம் திரும்பும் பொழுது கூட கர்த்தர் நம்மை தோளின் மீது தூக்கி சுமந்து நம்மை அழைத்து செல்கிறவராயிருக்கிறார். சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மீண்டும் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யாராவது உங்க சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்க சொத்துக்களை இழந்திருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க பணத்தை இழந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க எந்த காரியத்துல தவறிழைத்தீர்களோ, எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நீங்கள் வழி தப்பி நடந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நின்று என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா என்று கேள்விக்குறியோடு நீங்க இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று வேதத்தின் மூலம் ஒரு வசனத்தை வைத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனம் மத்தேயு 18வது அதிகாரம் 2 முதல் 3வது வசனம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. மனம் திரும்புவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். அது என்னவென்றால், நாம் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஏன் சிறு பிள்ளையைப் போல் மாற வேண்டும்? சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு தீங்கு செய்ய தெரியாது, பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய தாய் என்ன சொல்கிறார்களோ அதை மாத்திரமே அது கேட்டு அதை பின்பற்றுகிறதா இருக்கும். ஏனென்று கேட்காது, அதற்கு தீங்கு செய்யவே தெரியாது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிறு குழந்தையை போல மாற வேண்டும். நாம் அப்படி மாறும் பொழுது, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படியும் பொழுது, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நாம் அனைவரும் பிரவேசிப்போம். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி பிள்ளைகளின் போல் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பின பின்பு நம் பிள்ளைகளைப் போல நாம் மாறி நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள், அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சிறு குழந்தையை போல மாறலனா, அதாவது கர்த்தருடைய வார்த்தைய உள்ளதை உள்ளபடி நம்ம ஆராய்ந்து தியானித்து, இல்லனா செவிகள்னால கேட்டு வசனங்களை ஆலயத்துல நம்ம மேய்ப்பன் மூலமாக நம்ம கேட்கும் பொழுது அதை உட்கொண்டு அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
பிரியமானவர்களே, இயேசு இப்படியாக சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். கூடுமானம் வரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெர்ஃபெக்டா இருக்கோம்னு நினைச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளாதவாறு கர்த்தர் நமக்கென்று வாய்த்த வாக்குத்தத்தத்தை, அதாவது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாதவாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க முதலாவது உங்களையே நீங்க தற்பரிசோதனை செய்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குறைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது போல கர்த்தராகிய தேவன் உங்களை தோளின் மீது வைத்து அவருடைய அன்பின் இரக்கத்தினால் உங்களை மீண்டும் சேர்த்து அணைத்துக் கொள்வார், உங்களை காத்துக் கொள்வார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றி இரட்டிப்பான மனமகிழ்ச்சி உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். கடைசியாக, மனம் திரும்பின பின்பு எதில் நிலைத்திருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆதார வசனம் யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. சத்தியம் என்றால் அதில் உண்மை தன்மை நிறைந்திருக்கிறது. நம்முடைய கர்த்தரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்குள் வாசம் செய்யவே விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வீர்கள். அப்பொழுது பிதாவாகிய தேவன் உங்களில் அன்பாய் இருப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் உங்களுக்குள் வந்து வாசம் செய்வார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று. அப்போ நம்முடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன பேசுறோம், எதை கேட்கிறோம்ன்றதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் வந்து வாசம் செய்வார்கள். பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் மனம் திரும்பினா மட்டும் போதாது, நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறி கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களின் அன்பாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட உங்களுக்குள் வாசம் செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் எப்படி கட்டப்படுவோம் என்று எரேமியா 31:4 மூலம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்று உங்களுக்கு என்று கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை காண கிருபை செய்வார். மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்றும் நீ கட்டப்படுவாய் என்றும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு மனதா விசுவாசிக்கலாமா? நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஒப்புரவாகுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்க. காணாமல் போன ஒரு ஆட்டு நிமித்தமாகவே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நம்மளாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்க அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டு ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. எந்தெந்த காரியங்களை நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களிடத்தில் இடைப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை சகல சத்தியத்துக்குள்ளுமாப்பா எங்களுக்கு போதித்து கண்டித்து எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனுடைய இரக்கத்தினால் உடைய அன்பினால் அப்பா காணாமல் போன ஒரு ஆட்டின் நிமித்தமே நீர் சந்தோஷப்படுகிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உமை விட்டு விலகி போன எல்லா குற்றங்கள் பாவங்கள் தவறுகளை மன்னிங்க தகப்பனே. உமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை நாங்கள் வேற எந்த உலக பொருளுக்கோ உலக மனிதர்களுக்கோ நாங்க கொடுத்திருந்தா எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய சரீரம் நீர் தங்கும் ஆலயமாக இருக்கிறது தகப்பனே. அதை அசுசிப்படுத்த
அசிங்கப்படுத்தின அதை அசுத்தப்படுத்தின பாவங்களை தயவாய் மன்னிங்கப்பா. எங்களுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. வழி தப்பி போக கூடாது தகப்பனே. அப்பா, எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவரே, குறைகள் இன்றும் இருக்கிறது அப்பா. தயவாய் மன்னிங்க தகப்பனே. இதை மேற்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க பாவங்கள், மறைக்கப்பட்ட பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்று சிலுவையில் சிந்தின நம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் அதை நிர்மூலமாக்கி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காட்டுக்கொள்ளுங்கப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல் மாறி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கிருபை செய்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீண்டும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. இழந்து போன எல்லா சந்தோஷம், சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாக கொடுக்கிற தேவன், ரெட்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை தகுதிப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க. இந்த மாதத்திலேயே ஒரு அற்புத விடுதலையும் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. நிறப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.